குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் யூனிட் 1 த லிவிங் வேர்ல்டில் டாக்ஸானமிக் ஐஆர்சி அதை பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்க்கலாம் taxonomic IRC. In biological classification, taxonomic IRC includes 7 major categories. Taxonomical IRC னா ஹையர் ஆர்டர் சொல்லுவாங்க. ஓகேவா, அதில் வந்து 7 மேஜர் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதில் என்னென்னா கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசஸ் அண்ட் அதர் இன்டர்மீடியட் கேட்டகரிஸா. இது வந்து என்ன சொன்னா 7 மேஜர் கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கேட்டகரிஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சப் கிங்டம், கிரேட், டிவிஷன், சப் டிவிஷன், சப் ஃபைலம், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ், சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர், சூப்பர் ஃபேமிலி, சப் ஃபேமிலி அண்ட் சப் ஸ்பீசஸ். இது எல்லாமே இன்டர்மீடியட் கேட்டகரிஸ் அப்படின்றத சொல்றாங்க. டாக்ஸானமிக் ஐஆர்சினா என்ன சொல்றாங்க? 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் கேட்டகரியை தான் சொல்றது டாக்ஸானமிக் ஐஆர்சி. இப்போ வந்து ஸ்பீசஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்பீசஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் த டாக்ஸானமிக் ஐஆர்சிஎல் சிஸ்டம். டாக்ஸானமிக் ஐஆர்சிஎல் சிஸ்டம்ல ஸ்பீசஸ்ன்றது ஒரு பேசிக்கான கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இதுல என்ன சொல்றாங்க? இட்ஸ் அ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவிங் சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ், traits and is reproductively isolated to produce a fertile offspring. என்ன சொல்றாங்க? ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ்ல உள்ள சிமிலரான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், மார்ஃபால்னா அதோட அனட்டாமி ஸ்ட்ரக்சர், ஓகேவா, அதை பத்தி சொல்றது. அதே மாதிரி அது என்ன ஆகுது? ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா சில எக்ஸப்ஷன் அனிமல்ஸ் வந்து ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்டைலுக்கும் ஸ்டெரைலுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்டைல்னா ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண, ஒரு நியூ ஸ்பீசஸ், நியூ ஆர்கான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஃபர்டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டெரைல்னா ப்ரொடியூஸ் பண்ணாததை ஸ்டெரைல்னு சொல்லுவாங்க. அப்போ பிகாஸ் ஆஃப் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸா, எந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸோட மேட்டிங் நடக்குதா என்ன ஆகுமா? ஸ்டெரைல் ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்பீசஸா. அப்போ அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிராசஸ் பிட்வீன் மேல் ஆர்ஸையும் ஃபீமேல் டாங்கியும் கிராஸ் பண்ணோம்னா ஹின்னின்றத ஸ்டெரைல் ப்ரொடியூஸ் ஆகுது. மேல் டாங்கியும் ஃபீமேல் ஆர்ஸையும் ஸ்டெரைல் கிராஸ் பண்ணால் மியூல் ஸ்டெரைல் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மேல் லைன் அண்ட் ஃபீமேல் டைகர்னா லிகர், மேல் டைகர் அண்ட் ஃபீமேல் லைன்னா டைகான் அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஆர்கான்சமா ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் ஸ்பீசஸ். ஸ்பீசஸ்ன்றது என்னது? ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ்ல சிமிலரான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இருந்தா ஒரு ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஜீனஸ்னா என்ன சொல்றாங்க? இட்ஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ் விச் ஹவ் எவால்வ் ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர் தான் நான் ஆல்ரெடி சொன்னது. மரபு வழியா வந்து ஒரு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ் மூலியமா, ஓகேவா, வரதுதான் என்ன சொல்றாங்க? ஜீனஸ் அப்படின்றத சொல்றாங்க. இன் சம் ஜீனஸ்ல வந்து தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பீசஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்க? மோனோடைபிக் ஜீனஸ்ன்றாங்க. இப்போ ரெட் பாண்டா இஸ் அ ஒன்லி ஸ்பீசஸ் இந்த ஜீனஸ் ஐலுரஸ் ஃபல்கன்ஸ். இது வந்து ஒரு மோனோடைபிக் ஜீனஸோட ஒரு ஸ்பீசஸா சொல்றாங்க. இஃப் தேர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பீசஸ் இந்த ஜீனஸ்லேயே மோர் தென் ஒன் ஸ்பீசஸா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்க? பாலிடைபிக் ஜீனஸ்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ஸ் அண்டர் த genus Felis which has a number of closely related species. அந்த genus Felisல number of species இருக்கு. என்னென்ன ஸ்பீசஸ்ன்றாங்க? Felis domesticana domestic cat, Felis margaritana jungle cat, Felis silvestrisனா wild cat அப்படின்றத சொல்றாங்க. அப்போ காமன் ஆன்செஸ்டர்னா மரபு வழியா வரதா என்ன சொல்றாங்க? ஒரு க்ளோஸ்லி மரபு வழியா வந்ததை வந்து என்ன சொல்றாங்க? ஜீனஸ். அது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அந்த சிஸ்டமேட்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ல ஒரு நம்ம பார்த்தோம்ல, டாக்ஸானமிக்கல் ஐஆர்சியில் வந்து பிரிச்சிருக்காங்க. கிங்டம் அனிமாலியா, ஃபைலம்னா கார்டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அனிமல்ஸ் வித் நோட்டகார்ட் ஆர் வெர்டிபிரல் காலம். அனிமல்ஸ்ல வந்து பேக் போன் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. முதுகெலும்பு உள்ளதை வந்து கார்டேட்டா அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து ஃபைலம். கிளாஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா மெமாலியா, பாடி கவர்ட் வித் ஏர் ஆர் ஃபர், மெமரி கிளான்ஸ் ஆஃப் பிரசன்ட். பாடி வந்து ஹேர் இல்லைனா ஃபர், தோல் மூலியமா ஏர் மூலியமா கவர் பண்ணியிருக்கும். மெமரி கிளான்ஸ் இருக்கும். பால் ஊட்டி அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி பிரைமேட்டா ஆர்டர்ல வந்து பிரைமேட்டான்றாங்க. மாமல்ஸ் வித் ஃபார்வர்ட் லுக்கிங் ஐஸ் அண்ட் கிராஸ்பிங் ஃபிங்கர்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. கிராஸ்ப்னா இது தோன்றது அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? ஃபேமிலியில வந்து ஒமினிடே பிரைமேட்ஸ் வித் ரிலேட்டிவ் ஃபிளாட் ஃபேசஸ் அந்த பைனாகுலர் விஷன். ஃபிளாட்டா இருக்கும் ஃபேசஸ் எல்லாமே. பைனாகுலர் விஷன்னா டபுள் ஐஸ், ஓகேவா? டபுள் ஐஸ் மூலமா நம்ம பார்க்கறது தான் பைனாகுலர் விஷன் அப்படின்றத சொல்றாங்க. ஜீனஸ்னா ஓமினிட்ஸ் வித் லார்ஜ் பிரைன் அந்த அப்ரைட் போஸ்டர். பெருசா இருக்கும் பிரைன், நிமிர்ந்து நிக்கிறத சொல்லுவாங்க ஜீனஸ். ஸ்பீசஸ்ல வந்து ஹோமோ சாப்பியன்ஸ், பைபெடல் அண்ட் ஹையர் இன்டெலிஜென்ட். பைபெடல்னா இரு கால்ல உள்ளது, இரு கால்
2 கால் இருக்கிறத வந்து பைபெடல்ன்னு சொல்லுவாங்க. ஹையர் இன்டெலிஜென்ஸ்னா நாலேட்ஜ் இருக்கிறத சொல்றது. ஓகே இது வந்து கிளாஸஸ். இப்போ வந்து ஃபேமிலி நம்ம பார்க்க போறோமா? ஃபேமிலினா என்ன சொல்றாங்க? இட் இஸ் அ டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் இன்க்ளூட்ஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வித் லெஸ் சிமிலாரிட்டி அஸ் கம்பேர்ட் டூ ஜீனஸ் அண்ட் ஸ்பீசஸா. ஜீனஸ்க்கும் ஸ்பீசஸ்க்கும் லெஸ் ஆன சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்றத சொல்றது வந்து ஃபேமிலி அப்படின்றத ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரியா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேமிலி ஃபெலிடே இன்க்ளூட்ஸ் த ஜீனஸ் ஃபெலிஸ் அண்ட் த ஜீனஸ் பந்தாரா. இந்த ஃபேமிலி ஃபெலிடேலேயே ஜீனஸ் ஃபெலிஸும் ஜீனஸ் பந்தாராவையும் சொல்றாங்க. இது எல்லாமே என்ன சொல்றா லெஸ் ஆன சிமிலாரிட்டி கொஞ்சம் சேர்ந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஜீனஸ்க்கும், ஸ்பீசஸ்க்கும். இது வந்து ஃபேமிலி. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர்ல என்ன சொல்றாங்க? திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் இஸ் சோ ஃபியூ காமன் ஃபீச்சர்ஸ். என்ன சொல்றாங்க? ஒன் ஆர் மோர் ஃபேமிலிஸ்லயே ஃபியூ ஆன ஃபீச்சர்ஸ் ஓகேவா? காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பண்பு அந்த மாதிரி சொல்றத சொல்றாங்க. காமனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன் ஆர் மோர் சிமிலர் ஃபேமிலிஸா குரூப் டுகெதர் டு ஃபார்ம் அன் ஆர்டர். அப்ப ஒன் ஆர் மோர் ஃபேமிலிஸ குரூப்பா ஆக்கி அத என்ன சொல்றாங்க? ஆர்டர்ன்றத சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி கனிடே அண்ட் ஃபெலிடே ஆர் ரெப்ரசன்ட் இந்த ஆர்டர் கார்னிவோரா. கார்னிவோரால அத வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். திஸ் கேட்டகரி இன்க்ளூட் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ் வித் சம் காமன் கேரக்டர்ஸா. ஒன் ஆர் மோர் ஆர்டர்ஸ் இருக்கும். அதுலயுமே காமனான கேரக்டர்ஸ் இருக்கும். அது வந்து ஃபீச்சர்ஸ். இது வந்து கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் பிரைமேட்டா கம்ப்ரைசிங் monkeys, apes and man in place in the class Mammalia along with the order Carnivora includes dogs and cats. அதுல வந்து ஆர்டரா வந்து பிரைமேட்டால வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மங்கி, ஏப்ஸ், மேனையும் சொல்லியிருக்காங்க இன் கிளாஸ் மம்மலியால. அதே மாதிரி அலாங் வித் ஆர்டர் கார்னிவோரால எதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா டாக்ஸையும் கேட்ஸையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபைலம்ல என்ன சொல்லியிருக்காங்க? திஸ் குரூப் ஆஃப் கிளாஸஸ் வித் சிமிலர் டிஸ்டிங்டிவ் கேரக்டர்ஸ் கான்ஸ்டிட்யூட் த ஃபைலம். என்ன சொல்றாங்க? காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. த கிளாஸஸ் ஸ்பைசஸ் ஆம்பிபியா ரெப்டிலா ஏவ்ஸ் அண்ட் மம்மலியா கான்ஸ்டிட்யூட் த நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி ஃபைலம் கார்டேடா. ஃபைலம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது முதுகெலும்பு உள்ளது வந்து ஸ்பைனல் கார்டு உள்ளதை வந்து அனிமல்ஸை வந்து ஃபைலம்ன்றது சொல்லுவாங்க. அப்ப இதுக்கெல்லாமே ஸ்பைனல் கார்டு அந்த மாதிரி ஃபைலம் கார்டேட்டா அந்த குரூப் கேட்டகரியில் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. திஸ் கிளாஸஸ் ஷேர் த காமன் ஃபீச்சர்ஸ் லைக் பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் டார்சல் டியூபுலர் நர்வ் கார்ட் இன்க்ளூட் த ஃபைலம் கார்டேட்டா. நோட்டோகார்டு அந்த எல்லாமே ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. டார்சல்னா பின்புறம் சொல்லுவாங்க ஓகேவா. அந்த இடத்துலயும் நர்வ் கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். நர்வ் கார்டுன்றது நர்வ்னா நரம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இருக்கிற குரூப் ஆஃப் அனிமல்ஸை ஃபைலம்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிங்டம். ஆல் லிவிங் ஆர்கானிசம் பிலாங்கிங் டு வேரியஸ் ஃபைலா ஆர் இன்க்ளூடட் இன் த கிங்டம் அனிமாலியா. இட்ஸ் அ டாப் மோஸ்ட் டாக்ஸானமிக் ஹையார்ச்சி. ஃபைல வேரியஸ் ஃபைல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்ப இது என்ன சொல்றாங்க? இதை வந்து கிங்டம் அனிமாலியான்றத டாக்ஸானமிக் ஹையார்ச்சியில டாப் மோஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து கிங்டம் தான் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சர் என்ன சொல்றாங்க? ஜிசா, இனிமெனி, எம்பரை, மன்னா, டோனா, உமானோ. In all probability these words must be new to you. நம்மளுக்கு வந்து இது புதுசா தெரியும். But they all mean human in different foreign languages. ஹியூமன் இருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்டான ஃபாரின் லாங்குவேஜஸ் பேசுறாங்க. அப்போ நம்ம வேர்ல்ட்ல 6000 லாங்குவேஜ் இருக்கு. அதே மாதிரி அனிமல்ஸுமே 6000 வேஸ்ல வழியில அனிமல்ஸ் வந்து நேம் பண்ணியிருப்பாங்க. Unfortunately, it is impossible for anyone to have a good functioning knowledge of most languages, and this arises a need for the universally accepted scientific naming system of all organisms. ஒவ்வொரு ஹியூமனும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கு அந்தந்த லாங்குவேஜ் படி என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த அனிமல்ஸுக்கு நேம் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி யூனிவர்சலா அக்செப்டட் பண்ற மாதிரி சயின்டிஃபிக் நேம்ல ஒரு ஆர்கானிசம்க்கு நேம் வைக்கணுன்றதுக்காண்டி கொண்டு வந்தாங்க. The process of assigning scientific names to animals or taxonomic group is called nomenclature. Animals இல்ல taxonomic groupக்கு சயின்டிஃபிக்கான நேம் வைக்கணும்னா அது என்ன சொல்றாங்க? அந்த ப்ராசஸ் பேரு nomenclature அப்படின்றத சொல்றாங்க. சயின்டிஃபிக் நேம் வேர்ல்டு வைடா சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சாப்பியன்ஸை என்ன டினோட் பண்றோம்? ஹியூமன்றதை நம்ம டினோட் பண்றோம். அதே மாதிரி classification and grouping are done to facilitate deeper understanding of unique characteristics of each organism and its interrelationship among closely related species. கிளாசிஃபிகேஷனும் குரூப்பிங்கும் நம்மளுக்கு தெரியும். அதோட கேரக்டரிஸ்டிக் அதோட இன்டர் கனெக்ஷன் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸோட இன்டர் கனெக்ஷனா. அதே மாதிரி அதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ஸ்பீசஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? சிமிலாரிட்டிஸும் டிஸ்சிமிலாரிட்டிஸ் சிமிலரா உள்ள கேரக்டர்ஸ் டிஸ்சிமிலரா உள்ள கேரக்டர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. Numerous characters such as morphology, anatomy, structure, genetic information, gene படி, habitatனா பழக்க வழக்கம், ஃபீடிங் பேட்டர்ன் சாப்பிட்றது வச்சு, அடாப்டேஷன்னா தங்கு இருக்கிறது, எவால்யூஷனா அதோட வாழ்வாதாரம். இதெல்லாமே என்ன பண்றாங்க? எக்ஸாமைன் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் அன் ஆர்கானிசம் இஸ் நேம். நேம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாமே பார்த்து தான் அவங்க நேம் பண்ணியிருப்பாங்க.
அப்ப one of the primary responsibilities of systematic biology is the development of biological nomenclature and classification. இப்போ என்ன சொல்றாங்க, biological nomenclature படியும் classification படியும் நம்ம represent பண்ணணும். Nomenclature is not an end to systematics and taxonomic but in necessary in organizing information about biodiversity. Nomenclature வந்து systematicsம் taxonomyயோட முடியாது. என்ன சொல்றாங்க, அந்த information வந்து biodiversity மூலியமா, biodiversityனா லிவிங் அண்ட் நான் லிவிங் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே முக்கியமானது தேவை அப்படின்றத சொல்றாங்க. அப்ப nomenclature and function to provide name for all taxa at all level in the hierarchy of life. Naming of organisms is done based on guidelines of the International Code of Zoological Nomenclature. இந்த ICZ-10 படி என்ன பண்றாங்க, ஆர்கானிசமுக்கு நேம் பண்றாங்க, நாமன்கிளேச்சர் பண்றாங்க. The scientific name ensure that each organism has only one name. Scientific name படி ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கு ஒரு நேம் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பைனாமியல் நாமன்கிளேச்சர் என்ன சொல்றா, பைனா டு. இப்போ பைனாமியல் என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆர்கானிஸுக்கு வந்து சயின்டிஃபிக்கா நேம் வைக்கிறபடி. இப்போ ஈச் நேம் ஹாஸ் 2 காம்பனன்ட். ஒவ்வொரு நேமுக்கும் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்னு ஜீன் நேம் அண்ட் ஸ்பீசஸ் நேம்ன்றத சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் என்ன சொல்றாங்க, பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். இது எல்லாருமே ஓவராலா வேர்ல்டு வைட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பிராக்டிஸும் பண்ணிக்கிறாங்க. அப்ப நேஷனல் பேர்டு வந்து இந்தியன் பீ ஃபவுல் நேஷனல் பேர்ட். அதை வந்து எப்படி சயின்டிபிக் நேம் வந்து பவோ கிறிஸ்டாட்டஸ். அதே மாதிரி நேஷனல் அனிமல் டைகர் வந்து பந்தாரா டைக்ரிஸ். இது வந்து பந்தாரா டைக்ரிஸ்ன்றது சயின்டிபிக் நேம். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட் வந்து காமன் எமரல் டவ் வந்து கால்கோபஸ் இண்டிகா. இது வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர் படி நேம் வச்சது. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர். ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர் சிஸ்டம் யார் ப்ரொபோஸ் பண்ணனா, அக்ஸ்லி அண்ட் ஸ்டிக்லேண்ட். இது ட்ரைனாமியல்னா 3 நேம்ஸ் இருக்கும். ஒன்னு ஜீன், சி ஸ்பீசஸ், அதுக்கப்புறம் சப் ஸ்பீசஸ் நேம். ஓகேவா? when member of any species of large variation the trinomial system is used. ஏதோ ஒரு ஸ்பீசஸ்க்கு நிறைய வேரியேஷன் இருந்தா ட்ரைனாமியல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஸ்பீசஸ் கெட் கிளாசிஃபை இன்டு சம் ஸ்பீசஸ். அது என்னன்னா, சிமிலரா இல்லாம இருந்ததுனால அந்த ஸ்பீசஸ் என்ன பண்றாங்க, சப் ஸ்பீசஸா ஒரு கிளாசிஃபிகேஷனா டிவைட் பண்றாங்க. இட் இஸ் த extension of binomial nomenclature system which has an addition of subspecies. அதாவது binomial nomenclatureோட addition of subspecies ஆட் பண்றாங்க. அப்ப 3 names வந்து எப்படி இத்தாலிக்ஸ்ல செட் பண்றாங்க, only generic names of catalyst. இத்தாலிக் தான். ஜீன் நேம் மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து இத்தாலிக்ல எழுதணும்னா நம்ம வந்து எழுதணும்னா அது வந்து ஹேண்ட் ரிட்டன்ல எழுதணும்னா அண்டர்லைன் பண்ணணும். அந்த நேமை வந்து அண்டர்லைன் பண்ணணும் செப்பரேட்டா. அவ கோர்வஸ் ஸ்ப்ளண்டன் இந்தியன் ஹவுஸ் க்ரோ. இது வந்து இந்த பேரு. ஓகேவா? இது வந்து 3 நேம்ஸ் இருக்கு, கோர்வஸ், ஸ்ப்ளண்டன். இப்போ டாட்டோனமினா என்ன சொல்றாங்க, the practice of naming the animal in the generic and species name are the same. டாட்டோனிமினா ஜீன் நேமும் ஸ்பீசஸ் நேமும் சேம் ஆகுது, அதை டாட்டோனிமின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் நாசா. த இந்தியன் கோப்ராக்கு சயின்டிபிக் நேம் வந்து நாசா. நெக்ஸ்ட் வந்து நாமன்கிளேச்சரோட ரூல்ஸ் என்னென்ன. scientific name should be italicized in the printed form. printed formல இருக்கும்போது இத்தாலிஸா இருக்கலாம். இப்போ ஹேண்ட் ரிட்டனா இருக்கும்போது செப்பரேட்டா அண்டர்லைன் பண்ணணும். ஜீன் நேம் வந்து எப்பவுமே ஆல்பபெட்ல தான் எழுதணும். should be in the அப்பர் கேஸ்ல எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீசஸ் வந்து லோயர் கேஸ் தான். எப்பவுமே ஜீனஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்பீசஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். சயின்டிபிக் நேம் ஆஃப் எனி 2 ஆர்கானிசம் ஆர் நாட் சிமிலர். ஏதோ 2 ஆர்கானிசமுக்கும் சயின்டிபிக் நேம் வந்து சேமா இருக்கக்கூடாது. இப்போ நேம் ஆர் அப்ரிவேட்டட் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் who first publishes the scientific name. ஏதோ ஒரு நேம் வந்து பப்ளிஷ் பண்றாங்கன்னா may be written after the species name along with the year of the publication. என்ன பண்ணலாம், அந்த ஸ்பீசஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது அதோட நம்ம எந்த வருஷம் நம்ம கண்டுபிடிச்சோமோ அந்த இயரை வந்து எழுதலாம், பப்ளிக் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லயன் ஃபெல்லிஸ் லியோ லின் 1758 ஆர் ஃபெல்லிஸ் லியோ எல் 1758 இப்படி கூட எழுதலாம் அப்படின்றத சொல்றாங்க. The species name is framed after any person name. The name of the species shall end with ஐ இல்லைனா 2 ஐ இல்லைனா ஏஇல வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். என்ன சொல்லிருக்காங்க, ஸ்பீசஸ் நேம் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது இப்போ பர்சன் நேமை வந்து நம்ம எழுதணும்னா பர்சன் நேமையே ஸ்பீசஸ் நேமுக்கு கொடுக்கணும்னா இப்போ என்ன பண்ணோம், கடைசியில் எப்படி முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ ஸ்பீஸ் ஆஃப் கிரவுண்ட் வெல்லிங் லிசார்ட் கிரைட்டோடாக்டைலஸ் இதுக்கு வந்து has been discovered. அது டிஸ்கவர் பண்ணாங்க. நேம் ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் வரத்கிரின்றவர் தான் டிஸ்கவர் பண்ணாரு. அப்ப இது வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா கிரைட்டோடாக்டைலஸ் வரத்கிரி. இப்போ 2 கடைசியில் வந்து 2 ஐ மூலியமா முடிச்சிருக்காங்க. இப்படிதான் எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஓகே ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசஸ், ரூல்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வீடியோஸ்க்குரிய லிங்க் இருக்கும். அதை போய் பார்க்கலாம். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.